கொடி இருக்கும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தளபதி 2வது சனிக்கிழமை சுற்றுப்பயணத்தை தொடங்கினது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த 2 மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணத்தை போகிறதுக்காண்டி சென்னையிலேருந்து தனி விமானம் மூலமாக காலையில் 8:30 மணிக்கெலாம் திருச்சி வந்துட்டேன். திருச்சி வந்து சாலை வழியாக காலையில் போய் திருவாரூர் வழியாக நாகப்பட்டினத்தை கடக்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஏன்னா முதல் தடவை பார்த்திங்கன்னா திருச்சி வந்தப்போ வழி நடுவே கூட்டம், அதே மாதிரி விமான நிலையத்தை வந்து பொது சேத்தை சேதப்படுத்த ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாதுன்னு கூட்டம் தொண்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையத்தை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை நிறைய பேர் நெகட்டிவிட்டியாக பார்ப்பாங்க. முதல் தடவை கூட்டம் வந்துச்சு, 2வது தடவை கூட்டம் வரல, அவ்வளோதான், இனி விஜய்க்கு கூட்டம் கூடாது, இது நடிகர்களுக்கு பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ பரப்பிட்டு இருக்கான். கதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாரத்துக்கு வயிற்றில் புளியை காய்ச்சிச்சு. இதை எப்படியாவது தடுக்கணுமே, ஏதாவது பொய்யான செய்தியை பதப்படணுமே அப்படின்னு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கு. இனிமேல் டிசம்பர் 20 வரைக்கும் கதல் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. தளபதி விஜய் அதுக்கு தானே சனிக்கிழமை பயணம் பண்ணுறாரு. நாகப்பட்டினத்தில் திருச்சியை விட பயங்கரமாக கூட்டம் வரவேற்பு இருக்குது. 14 வருஷத்துக்கு அப்புறம் நாகப்பட்டினத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிக்காது. அதுவும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எடுத்து பேசினாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு என்ன நடந்தது, ஆக்சுவலாக எதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு, எதுக்கு சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இவங்க சொல்லியே ஆனால் கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று செய்தியை பரப்புவாங்க. இன்னும் கொத்தடிமையில் ஏதாவது நல்ல செய்தியை பற்றி போட மாட்டாங்க. ஏதாவது நெகட்டிவ், எவனாவது ஒரு ஆள் மயங்கி விழுதானா, ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது பண்ணுறானா, அதை மட்டுமே நோட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறது. இந்த பாலிமர் நியூஸ்க்கான பார்த்தீங்கன்னா தளபதி நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கூட்டம் கலைஞ்சு போகணும் அப்படியே எடுத்து போடுறாங்க வீடியோ. தளபதி விஜய் அவளை கூட்டத்தில் போய் தாண்டி போய் பார்க்க முடியல, அவர் பேசுறதை கேட்க முடியல, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இவங்க நேரத்தை எப்படி பார்ப்பாங்க, விஜய் பேசிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்தாச்சு, நம்ம கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன தான் போட்டாலுமே பாதிப்பு இல்லை. மக்கள் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணி அந்த கூட்டத்துக்கு வந்து தளபதியோட பேச்சை கேட்டு ரசிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஒரு தொண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு பற்றி கேட்குறாரு, உங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்குறாரு, ஓட்டு ஐடியா எடுத்து காமிக்கிறாப்புல. அப்போ எல்லாருமே ஒரு முடிவோடு காத்துட்ருக்காங்க, தேர்தல் எப்போ வருதுன்னு ஓட்டு போட ரெடியாக இருக்குன்னு. இதுதான் உண்மையான களம். இப்போவே தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா வரவேற்பு அதிகமாக இருக்குது. தளபதி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு மற்ற கட்சிக்காரங்க ரெடியாக இருக்காங்க. என்னவெல்லாம் நடக்கலாம். டிசம்பர் வரைக்கும் பொறுத்து பார்ப்போம். ஜனவரியில் தேர்தலுக்கெல்லாம் செம வெடி தான். தளபதியோட கோட்டை எல்லா ஊர்லேயும். 2024 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொரு டீமுக்கு. மக்களே சொல்லிட்டாங்க. வெறுத்தனமாக இருக்குது போட்டி, வேற லெவலு.